கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய அன்பும் அவருடைய சித்தமும் நம் மேல் அதிகமாக இருக்கிறது. அதை நாம் ஒவ்வொரு நாளும் அதை உணர்ந்து நாம் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே அந்த ஆண்டவருடைய அன்பு பாருங்க, அவருடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்கும். எப்படி மோசே காலத்தில் அந்த 10 கற்பனைகள் கொடுக்கப்படும் பொழுது அவனுடைய முகத்திலே ஒரு பிரகாசம், ஒரு ஒளி வீசப்பட்டது. அதை எல்லாரும் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு அந்த வார்த்தையின் வல்லமை இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியில் அந்த அளவுக்கு ஒரு வல்லமை இருந்தது. ஆனால் இப்பொழுது பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தி இப்பொழுது நமக்குள்ளே இருந்த அந்த வார்த்தையை இப்பொழுது நம்முடைய அந்த உடன்படிக்கை இப்பொழுது அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. இப்பொழுது இந்த இருதயத்திலிருந்து அந்த உடன்படிக்கை நீங்கள் திறக்கணும். அதுதான் அந்த முகத்தினுடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிறார். எப்பொழுது இந்த உள்ளுக்குள்ளே இருந்து அவருடைய முகத்தினுடைய ஒளியை மற்றவர்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உண்மையிலேயும் அவர் உனக்குள்ளே இருந்தது ஏனென்றால் நீங்கள் சென்ற விடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு வர, தயவு வர, கிருபை வர எங்கிருந்து கிடைக்கிறது? அவருடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிறார். உங்கள் மூலமாக தயவு கிடைக்கிறது, கிருபை கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது, செல்வம் கிடைக்கிறது, போகுமிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கிறது. சில சூழ்நிலைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதிலிருந்து விடுதலையை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்படிப்பட்ட தேவன் அவர் என்ன செய்கிறார்? முகத்தின் ஒளியை உண்மையில் பிரகாசிக்க பண்ணுகிறார். எப்படி உண்மையில்னா அவர் உனக்குள்ளே இருக்கிறார். இப்பொழுது அவர் கிறிஸ்து உனக்குள்ளே இருந்த அந்த முகத்தின் ஒளியை உனக்குள்ளே அவர் சரீரம் பூராமே அவருடைய முகத்தின் அந்த ஒளி பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. உண்மையில் அவர் கிருபையாக இருக்கிறார். எப்பொழுதும் அவர் மனமுருகிற தேவன், உன்னை நேசிக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்க்குற இந்த தலைப்பில் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்றார் இந்த தலைப்பில் தியானிக்கிறது இதுதான். அவர் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறார், அவர் எனக்குள்ளே எப்படி இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை எந்த அளவுக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தின் மூலமாக அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க. அவங்ககிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா பெரிய இடத்துல படிக்க வைக்கிறாங்க, நல்ல வசதி வாசிக்கலாம் செய்கிறாங்க, என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்குறாங்க. அதே போல் நம் தேவன் உனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்தவர். ஆகையால் உனக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பி நீ கேட்கதற்கு மேலாக அவர் கொடுக்கதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நீ வாய் திறந்து கேட்குறதான், கர்த்தாவே நான் இந்த இடத்துல நல்ல ஒரு அற்புதமான இடங்களில் நான் வேலை செய்யணும், நான் ஒரு வீடு வாங்கணும், நல்ல நான் படிக்கிற ஒரு ஞானத்தை கொடுங்க, அதற்கு மூலம் அதை நான் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மாதிரி நீங்கள் தாட்டாக இருக்கும் பொழுது அவருடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். எப்படி? அதன் மூலமாக உங்களுக்கு எல்லா தயவும் கிடைக்கிறது. காரணம் என்ன? உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருந்து என்ன தேவையோ உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கான இந்த உலகத்தில் அண்ட சராசரி ஐஸ்வர்யத்தை படைத்து வைத்திருக்கிறார். தங்கம், வெள்ளி, வைடூரியம் எல்லாமே அவர் இந்த பூமியில் இருக்குது. இப்போ இதையெல்லாம் தேடி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் தான் அடி எடுத்து வைக்கணும். அது தேவை என்றார் அதற்கான பலத்தை அவர் கொடுக்கிறார். ஆமாம், அந்த அளவுக்கு அவர் உனக்கு பலத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்தது. எப்படி இந்த பூமியிலிருந்து அப்படி புஷ் பண்ணி மேலே எப்படி ஒரு பிளேன் அப்படி மேலே பறக்குது, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இந்த கீழிருந்து மேலாக போகிற வாழ்க்கை தான் தேவன் விரும்புகிறார். அது அவருடைய சித்தமாகவும் இருக்கிறது. அப்படி தான் உங்களை நேசிக்கிறார். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதன் மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. கர்த்தரை நேசிக்கிறார். அவருடைய முகம் என் மேல் இருக்கிற முகத்தினுடைய ஒளி, அந்த ஒளியானது அவர் எனக்கு மூலமாக கிருபை தந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை இப்படி சில நேரங்களில் கேட்கும் பொழுது உங்களுடைய மனம், கர்த்தர் இந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாரா? ஆம், நேசிக்கிறார். உங்களுக்கு ஒரு குறைக்க நீங்கள் எங்கு சென்றாலும் இன்னைக்குள்ள காரியங்கள் அவருடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் எங்கு சென்றாலும் தயவும் அன்பும் எல்லாம் கிடைத்து பரிபூர்ண வெற்றியோடு வருவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.